Hello students, today we are going to see Unit 2. What are the topics we are going to see today? First topics of today is position vector, distance and displacement, differential calculus, integral calculus, and also some other topics we are going to see. Shall we go to the class now? First topic is properties of the components of vector. If two vectors A vector and B vector are equal, then their individual components are also equal. That means A vector is equal to B vector. Then Ax I cap plus Ay j cap plus Az k cap is equal to Bx I cap plus By j cap plus Bz k cap. That means Ax is equal to Bx, Ay is equal to By, Az is equal to Bz. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க 2.10. இது சும்மா சிம்பிள் ப்ராப்ளம் தான், சால்வ் பண்ணுங்கள். புரியலைன்னா கேள்வி கேளுங்க. அடுத்து நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்க்கும்போது பொசிஷன் வெக்டார். வாட் இஸ் மீன் பை பொசிஷன் வெக்டார்? பொசிஷன் மீன்ஸ் யூ நோ வெரி வெல். இஃப் எ பாடி இஸ் இன் எ பர்டிகுலர் பிளேஸ் வித் ரெஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இதுக்கு பேர் தான் பொசிஷன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பொறுத்து அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. தட் இஸ் கால்ட் பொசிஷன் வெக்டார். இட் இஸ் த வெக்டார் which denotes position of a particle at any instant of time with respect to some reference frame or coordinate system. That means coordinate system means x, y, z like that. The position vector of the particle at point P is given by, இப்போ இதுதான் பொசிஷன் வெக்டார். R vector is equal to xi cap plus yj cap plus zk cap, where x, y, z components of R vector. So the diagram என்ன சொல்லுது பாருங்க, இந்த diagram. This is the position vector in coordinate system. x, y, z coordinate system. Pன்ற ஒரு பாயிண்ட் x இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, y இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, z இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. தட் இஸ் பொசிஷன் வெக்டார். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டாவது லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாங்க நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். Distance and a displacement. Distance na displacement. Distance is the actual path length traveled by an object in the given interval of time during the motion. எவ்வளோ தூரம் பாடி குறிப்பிட்ட நேரத்தில் ட்ராவல் பண்ணுது. இது வந்து it is a positive scalar quantity. Displacement is the initial and final or final and initial position of an object in a given interval of time. பாடி ஆரம்பத்தில் எங்கே இருந்தது, ஃபைனலாக எங்கே இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்க போது அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஆர் ஜீரோவாகவும் இருக்கலாம். தட் இஸ் கிவன் இன் த டாப்பிக்கு. ஸோ சி த டயக்ராம் கிளியராக இங்கே பாருங்கள். ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி இந்த எண்டில் வந்து முடிகிறாரு. இதை மெஷர் பண்ணால் டிஸ்டன்ஸு. டிஸ்பிளேஸ் பண்ண பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட், இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க. புரியலைன்னா தயவு செய்து கேள்வி கேளுங்க, ஒட்டுறாதீங்க. அது கரஸ்பாண்டிங்கான ப்ராப்ளம் 2.16. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன் ஏ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னால நீங்கள் ஒன்றும் பயந்துடக்கூடாது. தட் இஸ் எக்ஸ், ஒய், இசட் ஆக்சிஸ், அவ்வளோதான். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் given as follow. Let us consider the particle moving from a point P1 having position vector. பொசிஷன் வெக்டார்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருந்து அந்த பாடி எங்கே இருக்குது. ஸோ ஆர் வெக்டார் R1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் த கிவன் பொசிஷன் வெக்டார் டு அனதர் பாயிண்ட் P to where it is a position vector. R2 is equal to xi cap plus yj cap and plus z2k cap. So displacement vector is given by, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். டெல்டா R vector is equal to R2 vector minus R1 vector. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு, இந்த டெரிவேட்டிவ் உங்களுக்கு புரியும். இதை சப்ராக்ட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் ஆல்சோ நோன் அஸ், இந்த டயக்ராமில் தான் நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பாருங்கள், P1 ஒரு பாயிண்ட்டு R1 தூரத்தில் இருக்குது, P2 என்ற ஒரு பாயிண்ட் R2 தூரத்தில் இருக்குது. ஸோ P2 இருந்து P1 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ திஸ் டயக்ராம் அது கரஸ்பாண்டிங்கான 2.17 ப்ராப்ளம். சில்ட்ரன் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ணி நோட் புக்கில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலில் கொடுக்கணும், மைண்டில் வச்சிங்க.
கிளாஸ் ஒர்க்கில் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அடுத்த டாப்பிக் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். இது உங்களுக்கு புது டாப்பிக்கு, ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் மீன்ஸ் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். எக்ஸ்ன்ற ஒன்று சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ஒய்யை பொறுத்து, அல்லது ஒய் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு எக்ஸை பொறுத்து. ஸோ எதனா ஒன்றை பொறுத்து சேஞ்ச் ஆகணும், ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எனி physical quantity is represented by a function in mathematics. Take the example of temperature T. We know that temperature of the surrounding is changing throughout the day. It increases till noon and decreases the evening. அதாவது நேரத்தை பொறுத்து டெம்பரேச்சர் தான் ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் டிபெண்டிங் குவான்டிட்டி, டைம் இஸ் இண்டிபெண்ட் குவான்டிட்டி. டைம் எதை பொறுத்தும் மாறாது, அது தொடர்ச்சியாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டெம்பரேச்சரு டைமை பொறுத்து தான் மாறிருக்கும். இங்கே இதுதான் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ time t, the temperature T has unique value. The mathematical this variation can be represented by the notation T of T. இதில் capital T is the temperature, small t is the time, and it should be called temperature as the function of time. டெம்பரேச்சர் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது நேரத்தை பொறுத்து. அதனால் டெம்பரேச்சர் as the function of time, நேரத்தை பொறுத்து டெம்பரேச்சர் மாறதுனால இதை ஃபிசிக்ஸில் அல்ல மேத்தமெட்டிக்ஸில் டெம்பரேச்சர் as the function of time. It is implies that if the value of t is given, then function T of t will give the value of temperature at the time t. So similarly, the position of bus in motion along the x direction can be represented by x of t, and this is called x as a function of t. Here x denotes x coordinate. இந்த மாதிரி ஏதோ ஒரு கோஆர்டினேட்டு எதனா ஒரு கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்ஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிள், கன்சிடர் ஃபங்க்ஷன் f of x is equal to x square. Sometimes it is also represented as y is equal to x square. Here y is called a dependent variable and x is called independent variable. yங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, எக்ஸுங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட்ஸ் மீன்ஸ் தட் எக்ஸ் சேஞ்சஸ், ஒய் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். எக்ஸ் சேஞ்ச் ஆனால் ஒய் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், பட் ஒய் சேஞ்ச் ஆனால் எக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் a physical quantity is represented by a function, one can study the variation of function over time or over the independent variable on which the quantity depends. The calculus is the branch of mathematics used to analyze the change of any quantity. கால்குலஸ்ங்கிறது மேத்தமெட்டிக்ஸோடைய ஒரு பிரிவு. இது என்ன அனலைஸ் பண்ணுதுங்கன்னா, எதனா ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த கால்குலஸ் யூஸ் ஆகுது. இஃப் a function represented by y is equal to f of x, then dy by dx represented as derivative of y with respect to x. That means x ஐ பொறுத்து y மாறுது. Mathematics this represents the variation of y with respect to change in x for various continuous value of x. Mathematical derivative dy by dx is defined as follow. இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் dy by dx is equal to limit tends to 0. So y of x plus delta x minus y of x by delta x. So limit tends to 0 delta y by delta x அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனுடைய மீனிங் சொல்கிறாங்க. dy by dx represents the limit that the quantity delta y by delta x attains as delta x tends to 0. நம்ம எக்ஸை பொறுத்து ஒய் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டால் நாட் ஈக்குவல் டு 0 டென்ஸ் டு கிட்டத்தட்ட 0 என்ற அளவு கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கால்குலேஷன் சொல்கிறாங்க. இட்ஸ் கிராஃபிக்கலி எக்ஸ்பிரஸ் as இங்கே பாருங்கள், ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே dy by dx at a point represent the tangent to the curve at p. அந்த curve அப்படியே ட்ராவல் பண்ணுது. ஸோ அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னான்னு பார்க்கும்போது, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் இன்டகரல் கால்குலஸ். இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன டாபிக், ஆனால் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பெரிய பிரான்ச். ஸோ இன்டகிரேஷன் இஸ் த பேசிக்கலி அன் ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். அதாவது ஒரு ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த இன்டகிரல் கால்குலஸ். ஃபார் சர்டன் geometrical shapes we can directly find out the area. For example, area of rectangle, area of square அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி
அதனோட ஏரியா கண்டுபிடிச்சலாம். பட் irregular ஷேப்ஸு the process of integration is used. ஒரு irregularaன ஷேப்ஸு பாடி இருக்குது, ஒரு ஒழுங்கற்ற வடிவில் இருக்கிற ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியினுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்ம இன்டெக்ரல் கால்குலஸை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறாங்க அண்ட் irregular ஷேப்ஸ் கர்வ்ஸை இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு irregular பாடியினுடைய ஷேப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியே இருக்குது, பட் மேலே பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்குது இந்த ஏரியா. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது காணும்போது நம்ம இன்டெக்ரல் கால்குலஸை ஃபாலோ பண்ணோம். இப்போ ஒரு ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு கேட்டிங்கன்னா எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கோ அத்தனை ரெக்டாங்கிள் நம்ம கட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனுடைய இதுதான் இது சிம்பிளி f of a is the value of function f of x is equal to x is equal to a, f of x1 is the value of f of x where x is equal to x1 so on. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை சிம்பிளி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏரியா a is equal to summation of n is equal to 1 to n f of xn into delta xn. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம். ஆஸ் தி ஸ்ட்ரிப்ஸ் கோஸ் ஆன் இன்ஃபினிட்டி, அதாவது இந்த ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள், அதாவது இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் பாருங்கள், இந்த ஸ்ட்ரிப்ஸ் அழகாக ஈவனாக வந்ததுன்னு கேட்டால் பிரச்சனை இல்லை, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்னும் ஒரு ஸ்ட்ரிப்ஸுக்கும் இன்னொரு ஸ்ட்ரிப்ஸுனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் டெல்டா எக்ஸ், அந்த டெல்டா எக்ஸ் சேர்த்துக்கிறோம் கீழே. அதுதான் இந்த டெரிவேட்டிவில் டெல்டா எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரிப்ஸினுடைய வேல்யூ. இதுதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு irregular ஷேப்பினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டெக்ரல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இதுவே இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸு இன்ஃபினிட்டி சொல்ல முடியாத அளவுக்கு போச்சுன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். a is equal to a to b f of x into dx. That means n is equal to infinity, delta x is equal to 0. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் f of x, அந்த ஸ்லைஸு மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் கோர்ஸ் போகுது. ஸோ இதில் f of x and delta xன்னு கொடுத்துக்கிறாங்க. நம்பர் இதில் 1 2 3 4 5 இது பர்டிகுலர் நம்பரான ஸ்லைசஸ் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப். பட் ரெக்டாங்கிளோடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். பட் ரைட் ஹேண்ட் சைடில் டயக்ராம் பாருங்கள், இதில் n நம்பர் ஆஃப் லெஃப்ட்டில் n நம்பர்ஸ், ரைட்டில் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் இருக்கிறதுனால ஸோ இன்டகிரேஷன் a to b f of xi dxன்னு போட்டு வேண்டியது தான். ஸோ இதுதான் இந்த டெரிவேட்டிவ். n நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னால் ஏரியா இஸ் ஈக்குவல் டு a to b f of x dx. இது வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா x is equal to limit tends to 0 summation of i1 to n f of I into delta x. சுருக்கமாக சொல்ல போகும்போது அதாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடியினுடைய ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். irregular பாடியினுடைய ஏரியாவை கண்டுபிடின்னு கேட்டினா அதை ஒரு பர்டிகுலர் ஷேப்பாக கட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷேப்பினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இன்டகிரேஷன் வேல்யூஸு. அடுத்து நம்ம டாப்பிக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து நம்ம டாபிக் என்னன்னு பார்க்கும்போது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. அடுத்து என்ன, வாட் இஸ் மீன் பை நெக்ஸ்ட் டாபிக்ஸ். அடுத்து நம்மளுக்கு என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி, இம்பல்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன், இதுதான் நம்ம அடுத்த டாபிக். மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன். அதாவது மோஷன் அலாங் ஒன் டைமென்ஷன் ஆவரேஜ் வெலாசிட்டி இஃப் எ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் ஒன் டைமென்ஷன் say for example along the x direction, then average velocity is equal to delta x by delta t is equal to final velocity minus initial velocity. ஸோ அதுக்கான டைம் t2 minus t1. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஒரு வேல்யூஸு. ஆவரேஜ் velocity is also a vector quantity but in one dimension
we have only one direction, positive and negative direction only. So hence we use positive, negative sign denote the direction. Instantaneous ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது பாசிட்டிவாக போச்சுன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் போட்டு வேண்டியது தான், ஆப்போசிட் போச்சுன்னா நெகட்டிவ் போட்டு வேண்டியது தான். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி இஸ் டிஃபரெண்ட் அஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டி இஸ் டிஃபரெண்ட் அஸ் v is equal limit tends to 0 delta x by delta t is equal to dx by dt. So it's a graphically the slope of the position time graph will give the velocity of particles. At the same time, if the velocity time graph is given, the distance and displacement are determined by calculating the area under the curve. This implies explained as we know that the velocity is given by dx by dt is equal to v. Therefore we can write dx by எவ்வளோ தூரம் போயிருக்கு dx is equal to v into dt. By integrating both sides we can get integration x1 to x2 dx is equal to t1 t2 v into dt. Also integrations it is equal to area under the given curve, so that the term t1 integration t to v into dt represents the area under the curve v as the function of time. Since the left hand side of the integration represents the displacement travelled by the particle from time t1 to t2, the area under the velocity time graph will give the displacement of the particle. If the area is negative, it means if area is negative, it means the body is travels, the displacement is negative, so that the particle has traveled in negative direction, that means opposite direction. So adukana example problem 2.25. Please student, biology student, computer student, pure science ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கற்றுக்கணும். புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஈஸியாக தான் இருக்குது. சால்வ்டு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அன்சால்வ்டு ப்ராப்ளம் நல்லா வரும். ஸோ அடுத்தது average speed என்ன? What is meant by average speed? Average speed is defined as ratio of total path length travelled by the particle in a time interval to the time interval. In a time interval, average speed is equal to total path length by total time period. எவ்வளோ தூரம் பாடி போயிருக்கு, அது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு, இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ அதுக்கான டயக்ராம்லாம் கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்கில் இருந்தால் அவங்க கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 dimension and 2 dimensions. Relative velocity என்ன அர்த்தம்? When two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object, it's also relative velocity of object A with respect to B. ஒரு பாடியை பொறுத்து இன்னொரு பாடி எவ்வளோ வேகத்தில் போகிறது தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. கன்சிடர் கேஸ் 1. Two objects A and B moving with the uniform velocities VA and VB as shown in the diagram along the straight line tracks in the same direction. So VA vector comma VB vector with respect to ground. The relative velocity of object A with respect to object B is V vector AB is equal to VA vector minus VB vector. The relative velocity of object B with respect to the object A is V vector BA is equal to VB vector minus VA vector. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக், அதனால மைண்டில் வச்சுங்க. So that's two objects are moving in the same direction. The magnitude of relative velocity of one object with respect to another is equal to the difference in magnitude of two velocities. அதுக்கான ப்ராப்ளம் அதில் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அடுத்தது கேஸ் 2 நம்ம என்னென்னு பார்க்குறோம். கேஸ் 2, வாட் இஸ் த கேஸ் 2? Consider two objects A and B are moving with uniform velocity V and VB along the same straight track but in opposite direction. So VA vector and VB vector both in opposite direction. So the relative velocity of object A with respect to B is V vector AB is equal to V vector minus into minus of VB vector and opposite direction. So VA vector plus VB vector. So the relative velocity of object with respect to object A is V vector BA is equal to, ஏன்னா பாடி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது பி பாடி, அந்த பி பாடிக்கு ஆப்போசிட்டாக ஏ பாடியும் ட்ராவல் பண்ணுது, அதனால் மைனஸ் விஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு வி வெக்டார் ஏ ப்ளஸ் வி வெக்டார் பி. ரொம்ப முக்கியமான இது டாப்பிக்கு, ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ்
If two objects are moving in opposite direction, the magnitude of relative velocity of one object with respect to the other equal sum of the magnitude of their velocities. So case 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Case 3. Consider the velocity VA vector and VB vector at an angle theta with the directions. The relative velocity of A with respect to B. V vector AB is equal to V vector A minus V vector B. இது அந்த கேஸ். Third case. The magnitude கண்டுபிடிக்கணும். Then the magnitude and direction of VAB vector is given by நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் பார்த்துருக்குறோம். Magnitude and direction VAB is equal to root of V square A plus BV square B minus 2A VA VB cos theta, and tan beta is equal to VB sin theta by VA minus VB cos theta. Beta is the angle between VAB vector and VA vector VB vector. Theta is equal to 0. The bodies are moving along straight lines in the same direction. VAB is equal to VA minus VB in direction of VA vector. Obviously, VBA is equal to VB plus VA in this direction of VB. When theta is equal to 180 degree, the bodies are moving along straight lines in opposite directions. So, VAB is equal to VA plus VB in the direction of VA vector. Similarly, VBA is equal to VB minus VA in the direction of VB vector. Third one, if the two bodies are moving in right angles to each other, then theta will be 90 degree. The magnitude of relative velocity of A with respect to B is equal to VAB is equal to root of V square A plus V square B. Consider a person moving horizontally with the velocity V vector M. Person M. So let rain falls vertically with the velocity V vector R. An umbrella is held to avoid the rain. Then the relative velocity of the rain with respect to the person is, இந்த பாருங்க, இதுதான் பார்க்கணும். மழையில் ஒருத்தர் போகிறாரு, கொடை பிடிச்சிட்டு போகிறாரு. ஸோ கொடையை எப்படி பிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின், அதுதான் டாப்பிக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் V vector RM is equal to V vector R minus V vector M. வெலாசிட்டி ஆஃப் ரெயின் அதிலிருந்து வெலாசிட்டி ஆஃப் மேன் சப்ராக்ட் பண்ணணும், which has magnitude VRM is equal to root of V square R plus V square M. So direction கண்டுபிடிக்கணும்னா theta is equal to tan inverse V by M by VR with vertical அந்த diagram கொடுத்துருக்குறாங்க. In order to save himself from the rain, we should hold an umbrella at an angle theta with the vertical. ஸோ அதுக்கான சால்வ்டு ப்ராப்ளம் இது. சில்ட்ரன், நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதத்துக்கான எக்ஸாமு வரப்போகுது, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். We'll see next class.